வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். புறக்கோட்டையில் உள்ள 2 கடைகளில் தீ பரவியுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக மலையகத்தில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிப்பு. கனடா பாராளுமன்ற கட்டடத்திற்குள் துப்பாக்கி பிரயோகம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. புறக்கோட்டை முதலாம் குறுக்கு வீதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் தீ பரவியுள்ளது. நேற்றிரவு 10 மணி அளவில் ஏற்பட்ட தீ இன்று அதிகாலை வரை பரவியதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 10 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். துணிக்கடையிலும் இலத்திரனியல் உபகரணங்கள் கடையிலும் இந்த தீ பரவியுள்ளது. எவ்வாறாயினும் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இதேவேளை புறக்கோட்டை கேசர் வீதியில் உள்ள துணிக்கடையொன்றின் களஞ்சிய சாலையில் பரவிய தீ நேற்றிரவு 10 மணி அளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீயினால் களஞ்சிய சாலைக்கு பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மழை பெய்வதால் மலையகத்தில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மண் சரிவு போன்ற அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நிலையத்தின் சிரேஷ்ட ஆய்வு நிபுணர் கலாநிதி காமினி ஜெயசித்த தெரிவித்தார். வீடுகளுக்கு அருகில் மண்மேடுகளில் வெடிப்பு ஏற்படுதல், நிலம் தாளிரங்கள், நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்தல் போன்ற அனர்த்தங்கள் ஏற்பட்டதால் அது தொடர்பில் கிராம உத்தியோகத்தர் ஊடாக பிரதேச செயலாளருக்கு அறிவிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மாத்திரமின்றி ஏனைய நேரங்களில் அது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிலையம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் சார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கரையோர பிராந்தியங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டின் மேற்கு புறமாக உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம் தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களிலும் மழை அல்லது இடி மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களின் பல இடங்களிலும் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று தென்மேற்கு திசையினூடாக அல்லது வேறு திசைகளினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். பொதுவாக நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. இருந்த போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படலாம். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.
மூடப்பட்டுள்ள சப்ரகமுவா பல்கலைக்கழகத்தை மீண்டும் திறப்பது தொடர்பான தீர்மானம் நாளை எடுக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சந்தன பி உடபத்த குறிப்பிட்டார். பெற்றோர் மற்றும் நிர்வாக குழுவுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். அண்மையில் சப்ரகமுவா பல்கலைக்கழகத்தின் ஆண்கள் விடுதிக்குள் மாணவிகள் சிலர் நுழைவதற்கு முயன்ற சம்பவத்தை தொடர்ந்து பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் பாவனை குறைந்துள்ள சொகுசு ரக பஸ் சேவைகள் அடுத்த வாரம் தொடக்கம் ஆரம்பமாகும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு அனுராதபுரம், கொழும்பு பொலனறுவை, கொழும்பு முனராகலை, கொழும்பு பதுளை ஆகிய பகுதிகளில் சொகுசு ரக பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரேணுகா பெரேரா குறிப்பிட்டார். புத்தளம் நகரில் நேற்று மாலை கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது பிராந்திய செய்தியாளர் MM காசிமுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டோம். வணக்கம். எவ்வாறு காணப்படுகின்றது? தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக அவருடன் தொடர்ந்து நாம் தொடர்பினை ஏற்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாம் அடுத்த செய்திக்கு கடந்து செல்வோம். காலை நேர பிரதான செய்திகளில் மீண்டும் புத்தளம் நகரின் காலநிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக மீண்டும் MM காசிமுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். புத்தளம் நகரை நேற்று மாலை ஊடறுத்து வீசிய கடும் காற்று காரணமாக 7 வீடுகளுக்கு பகுதியளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்து நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த பகுதிகளில் வீசிய கடும் காற்று காரணமாக பிரதான வீதிகளான புத்தளம் குருநாகல், புத்தளம் அனுராதபுரம் போன்ற பகுதிகளில் பாரிய மரங்கள் முறிந்து விழுந்ததாகவும் இதனை பொதுமக்களும் போலீசாரும் இணைந்து அப்புறப்படுத்தி வாகன போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படாத வகையில் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மின்சார துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேற்றிரவு முதல் இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகள் சென்று அதனை வளமைக்கு திரும்பி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பிரதேசத்தில் மின்சாரம் வளமைக்கு திரும்பியுள்ளதாகவும் அந்த நிலையம் தெரிவிக்கின்றது. நியூஸ் டெஸ்க் செய்திகளுக்காக புத்தளத்திலிருந்து MA காசி. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.